இந்த வாரம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னா சொல்லுங்க, ப்ராஃபிட்ஸ் போர்ஷன், தீர்க்கதரிசியின் பங்கு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசன வரங்களை வச்சிருக்காருன்னு சொன்னார்னா உனக்கு நம்பர் 1 வரக்கூடிய விஷயத்தை முன்னாடி காண்பிப்பார். He shows you before in hand. நம்பர் 2 நான் சொன்ன இந்த மாசத்துல நீ தீர்க்க தரிசின்னு சொன்னா உனக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுப்பாரு அதை சொல்லும்படியாக. மூமெண்ட் நடக்கிற விஷயத்தை உனக்கு தைரியமா சொல்ல வைப்பார். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் போர்ஷனை வச்சிருக்காரு. இட்ஸ் இஸ் கால்ட் தி போர்ஷன் ஆஃப் டபுள் போர்ஷன். சொல்ல டபுள் போர்ஷன். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ரெட்டிப்பான இந்த ஆசீர்வாதம், இந்த வார்த்தையை நீங்க கவனமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்பெஷலா பைபிள்ல உபாகமம் 21 அதிகாரம் வசனங்கள் 17, டியூட்ரானமி சாப்டர் 21 verse 17 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல முதலாவது பிறக்கிற பிள்ளைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். The first born gets double portion. அப்ப யார் யாரெல்லாம் இங்க முதல் பிள்ளைங்க கை தூக்கும் பாப்போம். யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க? எவ்வளவு சந்தோஷம் இல்ல? சம்டைம் நம்ம சொல்லுவோம், ஏய் நான் தான் முதல் பிள்ளை, நீ ரெண்டாவது. அப்ப இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரேலைட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எப்பவுமே டபுள் போர்ஷன். டபுள் போர்ஷன் இந்த வார்த்தையை எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம் சொன்னா, 100 ரூபாய் பிளஸ் 100 ரூபாய் is 200. That's double portion. No. When Bible says that Israelites got double portion blessing, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, we think double portion blessing means 100 plus 100 is equal to, actually அப்படி இல்ல. ஒரு அப்பாவுடைய சொத்து let's say ஒரு 1 லட்சம் ரூபாய், 1 lakh rupees. அப்ப அப்பா செத்த உடனேயே பிள்ளைக்கு இப்ப நியாயமா டபுள் போர்ஷன் நீ நினைப்பீங்க, 50,000 இவருக்கு 50,000 இவங்களுக்கு. கரெக்டுங்களா? ஆனா பைபிள் பிரகாரமா ஆக்சுவலா அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் 50 கொடுத்துருவாங்க. இவருடைய 50 இருந்து பாதியை பிரிச்சு, எவ்வளவு பாதிங்க, 25,000 எடுத்து யார் கொடுப்பாங்க? This is called double portion. Double portion is not the standards what you measure with the Gregorian or mathematical formulas. We go back to the biblical portions. அப்ப டபுள் போர்ஷன் சொன்னா இவனுடைய பங்கும் கிடைக்கும், அவன் தம்பியுடைய பங்கும் கிடைக்கும். அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான பங்கை வைத்திருக்கிறார். தேங்க்யூ. 2 ராஜாக்கள்ல 2 அதிகாரத்துல ஒரு நபர் ஒருத்தரை பார்க்கிறோம். அவர் பேர் தான் எலிசா. சொல்லுங்க, எலிசா. இந்த எலிசா போன வாரம் நீங்க பாத்தீங்க, the sermon title was prophetic flow. அப்ப prophetic flow நீங்க பாத்தீங்க, என்ன அழகா flow பண்றாங்க. ராஜு பாஸ்டர் வராரு, ஜஸ்டின் வராங்க, அப்படியே flow ஆயினே இருக்குதாங்க, டக 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 டக. அப்ப அந்த டைட்டில் prophetic flow கரெக்டா இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி தான் இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் கூட யார் இருந்தாங்கன்னா எலைஜா, சொல்லுங்க எலியா. So there was a prophet's portion which was connected to the association, prophets association. அப்போ ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னா அவனுடைய அசோசியேஷன் கரெக்டா. அப்போ இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் சேர்ந்து வாசிக்கிற 2 ராஜாக்கள் 2:2, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒரு குரு, ஒரு சிஷ்யன். குரு யாருன்னு சொன்னா எலியா, சிஷ்யன் யாருங்க? எலிசா. சொல்லுங்க, எலைஜா, எலிஷா. எலைஜா was the guru, the leader, the teacher, the senior prophet, the senior leader. அப்போ கூட ஒரு எலிஷா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஜூனியர். அப்ப இந்த 2 பேரும் அவங்க போற நேரத்தில் they are operating together. அப்ப 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. Your biggest life lesson can be learned with the people when you are living together. நீ ஒருத்தர் கிட்ட எவ்வளவு அதிகமா பழகுறியோ அவ்வளவுதான் நீ அதிகமா அடுத்த ஸ்டெப் புரிஞ்சுக்க முடியும். நீ பழகலன்னு சொன்னா நீ அடுத்த ஸ்டெப் லெவலுக்கு போக முடியாது. அப்ப இங்க எலியா எலிசாவை பாத்தீங்க சொன்னா 3 இடத்துக்கு இந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி ஃப்ரம் 2 to 5, இந்த 5 2 3 4 5 படிச்சு பார்த்தீங்கன்னா 3 இடத்துக்கு போறாங்க. முதல் இடம் பெத்தேல், யோர்தான், எரிகோ. சொல்லுங்க, பெத்தேல், எரிகோ, யோர்தான். பெத்தேல், ஜெரிகோ and Jordan. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேப்ல you find that this guy, that is Elijah, is in Bethel. He has to go to Jericho and he has to move towards Jordan. That is missing in this map if I'm not wrong. Yeah, it's yeah. அப்ப இந்த 3 இடத்துக்கும் எலியா போறான். அந்த 3 இடத்துலயும் எலியா கூட யார் போயிட்டு இருக்காங்கன்னா எலிசா. Your association
defines your destination. நீ யாரு கூட பழகுறியோ அவங்க தான் உன்னை அடுத்த போட்டி கூட்டு போவாங்க. நீ கோழி கூட பழகுனேன்னு சொன்னா கோழி மாதிரி தான் இருப்ப. சிங்கத்து கூட பழகுனேன்னு சொன்னா சிங்கம் மாதிரி இருப்ப. நீ யாரு கூட பழகுறியோ அவங்கள மாதிரி தான் நீ மாறுவ. அப்ப சர்ச்சுக்குள்ளேயும் நீ செலக்டிவா இருக்கணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட நீ யாரு கூட ஒரு கேங் பார்த்தா ஒண்டி புலி, யாரு கூட பழகாது, யாரு கூட பேசாது. நான் ஒரு மாதிரி, நான் வேற மாதிரி. நோ, கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் அசோசியேஷன். நீ ஒன்னா எவ்வளவு ஒன்னா பழகுறியோ. அப்ப இங்க எலிசாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்தாங்க. So your association defines your destination. Your association projects your climb. How far you can climb. நீ எவ்வளவு மேல போக முடியும். அப்ப இந்த எலியாவுடைய வாழ்க்கையில எலிசா கூடியே இருக்கிறாங்க. எங்க போனாலும் கூடியே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க சொல்லுங்க? பெத்தேல். அப்ப பெத்தேலுக்கு ஒன்னா போயிட்டு இருக்கிறான். எங்க போனாலும் பெத்தேல், எங்க போனாலும் ஒன்னாவே இருக்கிறான். இப்ப இந்த கதையில் நான் தான் எலியா. யாருங்க இவர்? யாரு? எலிசா. அப்போ பெத்தேலுக்கு போனா எலிசா எங்க இருக்காரு? கூடியே தான் இருக்காரு. அங்க இருந்து எங்க போறாரு அவரு சொல்லுங்க? எரிகோ. யாரு இருக்கா கூட? இன்ஃபேக்ட் எலியா சொல்றாரு கழட்டி விடுறதுக்காக, பார்ப்ப தம்பி நீ வர தேவையில்லை. அவன் சொல்றான், நான் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டும் உன்னுடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்றேன், உன்னை விடவே மாட்டான். You should be sticking with your leader like a bubble gum. Why? Only you can receive blessings of association like bubble gum. நீ ஒட்டிக்கணும். நீ ஒட்டுனா தான் உனக்கு அந்த ஆசீர்வாதமே. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றான்? 3 இடத்துலயும் கழட்டி விட ட்ரை பண்றான். யாரு? லீடர். நீ வர தேவையில்லப்பா. அவன் சொல்றான், I will not leave you. In fact, அந்த 3 இடத்துல யார் வந்து பார்க்கறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, it is one more group of people that call prophets. So ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபட் சொல்றான், எலிசாவை பார்த்து, உனக்கு தெரியுமா? அந்த 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. Verse 3. You can sit down, I'll call you, keep calling you, okay? 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பெத்தேலிருந்து தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? 3 இடத்துலயும் he has been encountered by the prophets to come and say. ஒவ்வொரு இடத்துக்கு போறான் எலிசா. பெத்தேல் போறான். தீர்க்கதரிசி சொல்றாங்க, உனக்கு தெரியுமா உங்க பாஸ் மேல எடுத்துக்கொள்ளப்படுவாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யோர்தான் போறான். யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய வார்த்தை ஒரு முறை வந்தா முக்கியம், திருப்பி வருதுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். When God's word is told once, it is important. Constantly coming, it's very very important. அப்ப 3 இடத்துக்கு போற நேரத்தை சொல்றாங்க, இன்னைக்கு உன் பாஸ், உன் லீடர், உன் டீச்சர், உன் ப்ராஃபட் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அப்ப தீர்மானம் பண்றான் யாரு? எலிசா. நான் என்னுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் என் தீர்க்கதரிசியை என்னுடைய லீடரா விடவே மாட்டானே. இட்ஸ் கால்ட் prophetic association. அப்ப எங்க போனாலும் நீ கூட இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, next he receives the prophet spirit. எலியாவுக்கு நடந்த விஷயங்கள் இவனுடைய வாழ்க்கை நடக்குது. எலியா சொல்றான், இன்ஃபேக்ட் அழகான விஷயத்துல எலியாவுடைய ஆவி, that is the prophet what Elijah, இன்ஃபேக்ட் எலியா அவனுடைய வாழ்க்கையில செய்த 28 miracles. எவ்வளவு miraclesங்க? இன்ஃபேக்ட் எலியா செஞ்சது 28 என்ன? 14 28. Go to the last slide of it. The last one. Next last. Thank you. Yeah. 28 years. எலியா 14 பண்ணா, எலிஷா 28. That means go back to the thing. அப்போ எலிஷாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான போஷனை கொடுத்தார். He gave a double portion. The reason for double portion is the association. அவன் யாரு கிட்ட பழகனானோ அந்த பழகினதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால நீ யாருகிட்ட பழகிறியோ அந்த மக்களுடைய ஆசீர்வாதங்களும் அபிஷேகங்களும் உனக்கு டபுளா வரும். நீ குறை சொல்றவங்க கிட்ட பழகுன்னு என்ன வரும்? உனக்கு அங்க டபுளா தான் வரும். ஒருத்தன் எப்ப பாரு கோல் முட்டிட்டு இருப்பான், பிரிச்சிட்டு இருப்பான், அவன் கூட நீ பழகுன்னு சொன்னா அவனுக்கு டபுளா நீ செய்வ. அப்ப இந்த எலியாவுடைய வாழ்க்கையில எலிசா பார்த்துக்கிட்டே இருந்தான், நான் எப்போ என்னுடைய லீடர், என்னுடைய தீர்க்கதரிசி கூட இருக்கணும், தேவனால் அபிஷேகம் பண்ணக்கூட மக்கள் கூட இருக்கிறனும். Number 1, there was an association. Number 2, அவனுடைய ஆவி இவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சது. ஆண்டவர் அவனுக்கு 14 முறையில அற்புதங்களை செய்ய வச்சாரு. இவன் வாழ்க்கை டபுள் போர்ஷனா கிடைச்சது. அப்ப நீ யாருக்கிட்ட பழகிறியோ ஆண்டவர் அவர்களுக்கு மிஞ்சி உன்னை பயன்படுத்துவார். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா, it is the prophet's mantle. அங்க எலியா சொல்றான், உனக்கு ரெட்டிப்பான உனக்கு ஆசீர்வாதங்களையும் ரெட்டிப்பான உனக்கு அபிஷேகம் தேவைன்னு சொன்னா ஒரே ஒரு கண்டிஷன், நான் மேல போகும்போது என்ன பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. நான் தாமஸை பார்த்து சொல்றேன், தாமஸ் என்ன பார்த்துக்கிறேன்னா, நீங்க பண்ண ஊழியத்துக்கு டபுள் செய்யணும். அப்ப நான் சொல்றேன், தாமஸ் ஒரே ஒரு கண்டிஷன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது, நான் சாகும் போது நீ என்ன பார்த்தா தான் உனக்கு கிடைக்கும். ரிமெம்பர் திஸ், obedience
brings opportunities. கீழ்ப்படிதல் உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். Obedience opens door of elevation. நீ கீழ்ப்படிஞ்சா உன்னை அடுத்தபடி ஆண்டு கொண்டு போவார். அப்போ சாகும்போது நான் சொல்லிட்டேன், தாமஸ் என்னை பார்த்து நான் சாகும்போது நீ பார்த்தேன்னு சொன்னா உனக்கு ஆசீர்வாதம். அப்ப தாமஸுடைய வேலையே எங்க போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். Today many people have missed their opportunities, missed their blessings because they failed to see and to follow their leaders. இன்னைக்கு அநேக தலைவர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவங்களுடைய அபிஷேகத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க கேப்ல. அப்ப இந்த எலிசா அவன் எலியா எங்க போனால் பெத்தேலுக்கு போனா கூடியே இருந்தான், யோர்தான் போனா கூடியே இருந்தான், எரிகோல where my leader goes I will go, even it's a matter of risk I will take it. அப்படி போற நேரத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா, நம்பர் 1 அவனுடைய அசோசியேஷன் மாறுது. நம்பர் 2 அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆவி, அவன் 14 செஞ்சான், இவனை 28 செய்ய உதவி செஞ்சாரு. 3வது ப்ராஃபிட்ஸ் மேண்டல் அப்படின்னு சொன்னா, அந்த எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது மேல இருந்து ஒண்ணு விழுது, அதுதான் அந்த எலியாவுடைய சால்வை, the mantle. ஒரு தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொன்னா, இப்ப வயசாயிடுச்சு எப்படி சொல்ல முடியும்? வயசாயிடுச்சு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலத்துல வெள்ளை முடி சொல்ல முடியுமா? ஒரு காலத்துல வெள்ளை முடி வந்துச்சுன்னு சொன்னா இவன் வயசாயிடுச்சு. இப்ப அப்படி சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் வெள்ளை முடி. அப்போ வெள்ளை முடி is no more the காரணம் for being old. அப்ப அதே மாதிரி எப்படி ஒரு ஏஜ் கேட்டகரியை பார்த்து ஒரு முடி போயிருக்கோம், இதெல்லாம் பார்த்து வயசாயிடுச்சு. அதே மாதிரி தான் தீர்க்கதரிசிகள் சொன்னா அவங்க மேல there'll be a mantle, there'll be a shawl. அதை யாரு போட்டாலும் ஜனங்க சொல்லுவாங்க ஒரு தீர்க்கதரிசி. அன்றைக்கு எலியாவுடைய சால்வையை ஆண்டவர் எலிசாவுக்கு கொடுத்தாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் கூட இருந்தான். எங்க போனா அவனுடைய ஆவி வந்துச்சு. இன்ஃபேக்ட் எலிசாவை ஜனங்க எப்படி பார்த்தாங்கன்னா, வசனம் சொல்லுது, அவன் எலியாவுக்கு கையில தண்ணி ஊத்துற பையனா. யாரு? எலிசா எலியாவுக்கு சாப்பாடு சாப்பிடும் போது he was a water boy. அப்ப யோசிச்சு பாருங்க, almost 20 years 20 வருஷம் அவனுடைய ஐடென்டிட்டியே he was a water boy. You may be under a great leader and yet your position is called as a water boy. You still wait for your season to come because he converts your water boy status to be a great leader. அப்போ உனக்கு 20 வருஷமாக தண்ணி ஊத்துறவன் கை கழுவுறவன் அப்படி டைட்டில் கொடுத்திருந்தாலும் அவன் காத்திருந்தான். அந்த காத்திருந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். இன்ஃபேக்ட் எலியா இருக்கும் போது அநேக தீர்க்கதரிசி இருந்தாங்க. எலியா மாத்திரம் இல்ல, எல்லா தீர்க்கதரிசிகள் பெத்தேல் இருந்தாங்க, எரிகோல் இருந்தாங்க. there were many prophets. எல்லா ப்ராஃபிட்டுக்கு என்ன தெரியும் சொன்னா, இவன் கையாள், இவன் ஜால்ரா, இவன் ஜிங்கு, இவன் அது, இவன் இது, இவன் டாம்பரின், இவன் ட்ரம்மு. யாருக்கு? எலியாவுக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் வந்த உடனேயே பைபிள் சொல்லுது, எலியாவுடைய அந்த சால்வையை மேண்டல கையில கிடைச்ச உடனேயே எலிசா என்ன பண்றான்னா, he comes straight, அந்த மேப் பண்ணுவாங்க, he comes straight to this river, the Jordan river. அந்த இடத்துல எலியாவுடைய சால்வை எடுத்து இப்படி அடிச்ச உடனேயே மோசேக்கு நடந்த மாதிரி ஆண்டவர் தண்ணீர்களை திறந்தாரு. எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து பவ் பண்ணி சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு லீடர். Once upon a time a water boy, now he is no more a water boy, he is a leader. You know why? Because of association, because of spirit and because of the mantle. அப்போ உன்னை ஆண்டவருடைய தகுதியிலே மாற்றுவார். எப்ப மாற்றுவாருன்னு சொன்னா, நீ யார்கிட்ட பழகுற. ஆண்டவர் உன்னை அடுத்தபடி கொண்டு போவாரு. யாருடைய ஆவி வச்சிருக்கீங்க நீ, ஆண்டவர் அடுத்தபடி கொண்டு போவாரு. I keep telling you, you need to be operating in your pastor's voice. அப்படின்னு சொன்னா டெய்லி காலையில டிவியில போட்டு கேட்க கூடாது. காலை 6 மணிக்கு பாஸ்டர் ஜோசப் கேட்கணும், நீ வாக் வித் ஜீசஸ், ஸ்விம் வித் ஜீசஸ், டைவிங் வித் ஜீசஸ் கேட்டேன்னு சொன்னா அவர் மாதிரி தான் படுவேன். ஹல்லேலூயா. அப்ப நீ யாரு மாதிரி பழகணும் நீ விரும்புறியோ அவர் மாதிரி நீ நடப்ப. Amen. அப்ப நீ ஆபரேட் பண்ணனும்னு சொன்னா, you need to operate under certain association. You cannot compromise association. I am very choosy of whom I hear. I am very choosy of who is my friend. We live in a very sad world. Every Jack and Jill who can speak well becomes a Bible teacher in the social media. கொஞ்சம் பைபிளை இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சா he becomes a Bible teacher with no experience. அப்ப நம்முடைய வாழ்க்கையில you should be intentional. நான் வளரணும்னு சொன்னா என்னுடைய காதுகளை நான் எங்க அசோசியேட் பண்ணிருக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய ஆவியை நான் எங்க ஒத்துப்போ வைக்கிறேன். Where do I compromise my spirit?
மூணாவது, யாருடைய சால்வை? whose covering am I in? எலிஷா was in the covering of Elijah. எலிசா எலியாவுடைய கவரிங்ல இருந்தாங்க. you should be very careful of your coverings. இத சொல்லிட்டே இருப்பேன் அப்ப உன் மீது யாருடைய கவரிங், யாருடைய சால்வை இருக்குங்க? அப்ப இந்த காலவெளியில சொல்ல முடியும், ஆண்டவரே நான் தீர்க்கதரிசியின் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூட இருக்கிறேன். ஆமென். வசனம் சொல்ற மாதிரி அந்த எலிசா கேட்டான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு தாங்க, இரட்டிப்பான எனக்கு அபிஷேகத்தை தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான விஷயத்தை செய்வாருங்க. God will do double portion my friend. புது வருஷத்தை பண்ண மாட்டார், இந்த மாசமா பண்ணுவார். நான் புது வருஷத்தை மாறினா சொல்ல மாட்டேன். I don't believe my friend. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, இந்த பழைய வருஷத்திலேயே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு நீ புது வருஷத்துக்கு போறங்க. நீ So you are going to enter as a prophet. நீ ஜனவரி 1 தீர்க்கதரிசிகள் டிவில பேசுவாங்க, அதை நம்பாத. உன்னிடத்துல ஆண்டவர் பேசுவார், நான் சொல்றானுங்க. அப்ப ஆண்டவனுக்கு வெளிப்படுத்துவாரு. அடுத்த மாசம் புதிய வருஷத்துக்குள்ளாக உன் குடும்பத்துல, உன் திருமணத்துல, உன் வாழ்க்கையில, உன் சபையில, உன் வேலையில, உன் படிப்புல நீ எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன செய்ய போறியோ ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்ப ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். இப்போ நம்முடைய சபையை ஆண்டவர் அழகாக பயன்படுத்தியிருக்கார். போன வாரம் பார்த்தீங்கன்னா, அது முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சர்ச்சில் எல்லா மிஷனரிமாரும் வந்திருந்தாங்க. அநேக பேர் வரல. நான் அப்படி பார்த்தேன், என்ன வரல இவங்க அநேக பேர். அப்ப நம்முடைய சர்ச்சில் அந்த மிஷனரிமார்கள்லாம் ஏன் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியா முழுவதுமாக, இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் வரல. அவங்களுடைய ஊழியங்களை எப்படி செய்யறாங்க நீங்க கேள்விப்பட்டீங்க. நீங்க அப்ப ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை டபுள் போர்ஷனா மாத்திட்டு இருக்காரு. எப்படி மாத்திட்டு இருக்காரு? ஒரு பக்கம் நம்ம ஊழியத்தை வளர்ந்துட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம சமுதாயத்துல, சொசைட்டில வளர்ந்துட்டு இருக்கிறோம். அநேக ஊழியங்களை, அநேக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்ஃபேக்ட் கிறிஸ்துமஸ் சீசன் வரப்போகுது. கிறிஸ்தவர்கள் அநேக நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும். You should do many good things. நீ துணி வாங்குறியோ இல்லையோ, ஏழையா கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு துணி வாங்கணும். நீ ஸ்டார் போடுறியோ இல்லையோ, கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான் பண்ணணும், உதவி செய்யணும்.